அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் வசந்தோத்சவம் 4ஆம் நாள் திருநாளில் சிறப்பு அலங்கார தீபாரதனைகளுடன் நந்தவனம் சுற்றி வந்த சுவாமி அம்பாள். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான நெல்லையப்பர் கோவிலின் முக்கிய திருவிழாவில் ஒன்றான வசந்தோத்சவம் திருநெல்வேலி மக்களின் வாழ்வியலோடு இணைந்தது. இந்த திருவிழா முன்பு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தைப்பூச மண்டபத்தில் தீர்த்தவாரி முடிந்ததும் வசந்தோத்சவம் ஆரம்பமானது. 41 நாட்கள் பெருந்திருநாளாக கொண்டாடியது தற்பொழுது 18 நாட்கள் மட்டுமே நடைபெறுகின்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. திருக்கோவிலில் உள் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்காக காலையில் திருக்கோவில் காலசந்தி பூஜைகள் முடிவடைந்ததும் சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து கோவில் பிராகாரம் வளமாக திருக்கோவிலில் உள்பகுதியில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் தண்ணீர் நிரப்பப்பெற்று அகழியில் தாமரை பூக்கள் இருக்க நடுவில் உள்ள மண்டபத்தில் வெற்றிவேர் பந்தலின் கீழ் சுவாமி அம்பாளை எழுந்தருளச் செய்தனர். காலையில் ஹோமங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பருத்தி ஆடைகள் அணிந்து தீபாரதனையும் நடைபெற்றது. மாலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு மலர் மாலைகள் மற்றும் திருவாபரணங்கள் சூட்டி பூஜைகள் நடைபெற்று தீபாரதனையும் சோடச உபசாரமும் நடைபெற்றது. வேதியர்கள் வேதம் ஓத ஓதுவா மூர்த்திகள் திருமுறைகள் பாட மகா தீபாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் வெள்ளிச்சப்பரத்தில் நந்தவனம் சுற்றி 7 முறை வலம் வந்தனர். ஒவ்வொரு சுற்றின் முறையே மங்கள இசை, வேத பாராயணம், ஆகமம், திருமுறை, ராஜமேளத்தில் சிறப்பாக தங்க நாதஸ்வரத்தில் மங்கள இசை இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்சவாத்தியமும் வாசிக்கப்பட்டது. நிறைவாக ஓடம் மற்றும் ஏனைய ராகங்கள் வாசித்து வசந்த மண்டபத்தின் முன்னிருக்கும் அலுப்பு மண்டபத்தில் எழுந்தருள தீபாரதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி அம்பாளுடன் வலம் வந்து தரிசனம் செய்தனர்.